ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் ஏர் க்ரோத் ஆயில் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். கண்டினியூஸாக யூஸ் பண்ணால் மார்க்கெட்டில் வந்து நிறைய ஏர் ஆயில்ஸ் வந்து கிடைக்கிது. அதாவது வீட்டிலேயே வந்து ஹோம்மேடாக ரெடி பண்ண ஏர் ஆயில்ஸ் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம எப்படி ஏர் க்ரோத் ஆயில் வந்து ரெடி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஒன்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா 6 மந்த் வரைக்கும் நம்ம இந்த ஆயிலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வந்து என்னென்ன பறிக்கிறேன் அப்படின்னு நான் வந்து லைவாகவே நான் காட்டுறேன். ஆவாரம் பூ வந்து பறிக்க போயிருந்தோம் நானும் அம்மாவும். ஆவாரம் பூ பறிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வீட்டில் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து வீட்டிலையே கலெக்ட் பண்ணேன். ஆவாரம் பூ மட்டும்தான் வெளியே போய் இது பண்ணுற மாதிரி இருந்துச்சு. மற்றது எல்லாமே நான் வீட்டிலையே கலெக்ட் பண்ணிக்கிட்டேன், மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே. இது வந்து ரோஸ்மெரி லீவ்ஸ். நான் வந்து நர்சரிங்கில் வாங்கி ஒரு செடியாகவே வச்சுட்டேன். நீங்கள் கிடச்சிச்சின்னா ஒன்ஸ் வாங்கி வச்சா போதும். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இது வந்து க்ரோத் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் பக்கத்தில் வந்து சின்ன சின்ன துளிர் விடும். அதை நீங்கள் வந்து வேறு வேறு பாட்டில் வச்சுக்கலாம். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பொடியாகவும் கிடைக்கிது. ரோஸ்மெரி லீவ்ஸ் வந்து ட்ரை லீவ்ஸும் நம்மளுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் எல்லா இடத்துலையுமே இப்போ கிடைக்கிது. ஓகேங்களா, இது வந்து துளசி, கருந்துளசி வந்து நம்ம வீட்டில் இருக்குது மாடி தோட்டத்தில். அதையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்து ஒரு கையிலேயே வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையிலேயே இது பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வெத்தலை எல்லாமே நம்ம வீட்டிலையே நிறைய ப்ராடக்ட் நம்ம வீட்டிலையே இருக்குது. நான் வீட்டிலையே கலெக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து வெத்தலை. அப்புறம் வந்து கொய்யா இலை நான் வந்து பறிச்சிருக்கேன். ஒரு 4-5 கொய்யா இலை எடுத்திருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மற்றது எல்லாமே நான் வந்து காட்டுறேன். வீடியோ லென்த் ஆயிரும்னு சொல்லிவிட்டு நான் இது பண்ணலை. நான் வந்து இன்றைக்கி 1.5 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து மருதாணி, முருங்கை இலை, கருவேப்பிலை, அப்புறம் வந்து வெத்தலை நம்ம பறிச்சிருந்தோம்ல வீடியோவில் அது. அதுக்கப்புறம் வந்து வேப்பிலை எடுத்திருக்கேன், கருந்துளசி, அதுக்கப்புறம் வந்து அவிரி இலை எடுத்திருக்கேன், கொய்யா இலை, இது எல்லாமே வந்து எடுத்திருக்கேன். அவிரி இலை கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இல்லை அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் பவுடராக கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ இலை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஆவாரம் பூ, வெந்தயம் வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதையும் வந்து வச்சுக்கோங்க. அப்புறம் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னங்கிறத பார்ப்போம். இது வந்து ஜடாமதின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில் வாங்கினேன். வேம்பாலம் பட்டை, வெட்டிவேர், இது எல்லாமே வந்து நான் நாட்டு மருந்து கடையில் வாங்கினது தான். ஓகேங்களா. வெள்ளை கரிசலாங்கண்ணி பவுடர் எடுத்திருக்கேன். இதில் வெள்ளை மஞ்சள் 2 இருக்கும். நான் வந்து வெள்ளை எடுத்திருக்கேன். முடி கருமைப்படுத்துறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இது வந்து முதியோர் கூந்தல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இது எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காதனால நான் பவுடர் இதில் எடுத்திருக்கேன். இன்றைக்கி இரும்பு கடாயில் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டப்பில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஏன்னா நிறைய டஸ்ட்டு இதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் வாஷ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நான் வீடியோவில் வந்து கற்றாழையும் நெல்லிக்காயும் நான் காட்ட மறந்துட்டேன். அதையுமே ஆட் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு நான் குறப்பாக ஆட்டி எடுத்துக்கிறேன். கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் எண்ணெய் லைட்டாக ஹீட் வரும்போது தான் நம்ம வந்து 1 பை 1 நம்ம அந்த ப்ராடக்ட் எல்லாத்தையுமே இதில் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. நான் வந்து செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் தான் வாங்கியிருக்கேன். அதாவது நான் நாட்டு மருந்து கடையில் வாங்கினேன், வேறு எங்கேயுமே வாங்கலை. வெளியே கலப்படம் இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து செக்கில் ஆட்டினதை நாட்டு மருந்து கடையில் வாங்கினேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் உங்கள் பக்கத்தில் நியர்பையில் ஸ்டோர் இருந்துச்சு அப்படின்னா வாங்கிக்கோங்க. லைட்டாக ஹீட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம குறப்பாக ஆட்டி வச்சுருந்தது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பொங்க ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால் வந்து லைட்டாக இருக்கிற ஹீட்லேயே நீங்கள் வந்து எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடுங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சுருந்தோம்ல அதையுமே நம்ம இதில் ஆட் பண்ணிடணும். வேம்பாலம் பட்டை வந்து நம்ம முடி இந்த பூச்சி வெட்டு இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்பவே வந்து நம்மளுடைய அதை வந்து பாதுகாக்கும். அதுவும் இல்லாமல் நம்மளுடைய ஹேர் ஆயில் வந்து ரெட் கலரில் மாறும் பார்த்திங்களா, அந்த வேம்பாலம் பட்டையில் தான் வந்து அந்த கலரு கொடுக்கறதுக்கு உண்டான தன்மை இருக்குது.
உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து பவுடர் ஃபார்ம்லேயும் வாங்கி லைட்டாக ஹீட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் பவுடர் எல்லாத்தையும் அதில் கொட்டிட்டு நீங்கள் ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு ஹீட்டு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து நல்லா கிறிஸ்பியாக வரணும். அந்த அளவுக்கு வர வரைக்கும் நீங்கள் வந்து இது பண்ணணும். நான் இன்றைக்கி நெல்லிக்காய் அந்த சீடையுமே சேர்த்து அதில் போட்டுட்டேன். அதே மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அதோட சாறுகள்லாம் இறங்கினதுக்கப்புறம் இந்த பவுடர்லாம் வச்சுருந்தோம்ல அதையுமே இதில் கொட்டிடுவோம். அப்போ தான் வந்து அதோடைய சத்தும் அந்த ஆயிலில் வந்து இறங்கும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆயில் காய்ச்சி இறக்குனதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் போடுவாங்க. அப்படி போட வேணாம். நல்லா பாயில் ஆகிற டைம்லேயே வந்து கொதி வரும்போதே நீங்கள் அந்த பவுடர் எல்லாத்தையுமே கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? 90% வந்து மொறுன்னு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே நீங்கள் வந்து கொதிக்க விட்டீங்க அப்படின்னா கருகிரும். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஓவர் நைட்டு விட்டுருங்க. இதே கடாயில் வேறு எதுக்குமே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேணாம். ஓவர் நைட்டு விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து கண்ணாடி பவுலில் வந்து நம்ம இதை ஃபில்டர் பண்ணி வச்சுக்குவோம். ஓகேங்களா? ஓவர் நைட்டு விட்டு ஆறுனதுக்கப்புறம் நான் இன்றைக்கி இந்த கண்ணாடி பவுலில் வந்து என்னென்ன போடுறேன்னு பார்த்துக்கோங்க. நான் வந்து ட்ரையாக இருக்கிற வெந்தயம், கருஞ்சீரகம், அப்புறம் வந்து வெட்டி வேறு, வேம்பாலம் பட்டை இதெல்லாமே அதில் நான் ஆட் பண்ணிக்கிடுவேன். பிளாஸ்டிக் பாட்டில் இதில் யூஸ் பண்ணுறதை விட கண்ணாடி பவுலில் நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப சத்தாக இருக்கும். கருஞ்சீரகத்தை வந்து நான் மிக்சியில் கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இதில் போட்டுட்டு தான் நம்ம ஆயிலை ஃபில்டர் பண்ணி இந்த பாட்டிலில் ஊற்றணும். அதே மாதிரியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெந்தயம் நம்ம வந்து எண்ணெய் காய்ச்சும் போது ஊற வச்சு ஆட் பண்ணியிருக்கோம். எண்ணெயை ஃபில்டர் பண்ணி பாட்டிலில் ஊற்றும் போது நம்ம ட்ரையாக இருக்கிற வெந்தயம் போடணும். வெந்தயம் வந்து இப்போ இருக்கிற சம்மருக்கு குளிர்ச்சி தரும். அதுவும் இல்லாமல் பொடுகை வந்து போக்குறதுக்கும் ரொம்ப வந்து உதவியாக இருக்கும். இது வந்து வேம்பாலம் பட்டை நம்ம வந்து ஆயில் காய்ச்சும் போது ஆட் பண்ணியிருக்கோம். இப்போவும் ஆட் பண்ணிக்கிறேன்னா. அதுக்கப்புறம் வந்து வெட்டி வேரை வந்து போட்டுட்டு ஆயிலை வந்து ஃபில்டர் பண்ணி நம்ம இதில் வந்து ஊற்ற போகிறோம். நான் ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணி வச்சுட்டேன். இதில் வந்து நான் ஊற்றிட்டு நான் அப்படியே வச்சிடுறேன். எனக்கு இது வந்து ஒரு 3 to 4 months ஒரு 5 months வரைக்கும் எனக்கு இது வரும். ஆயில் தேய்ச்சா மட்டும் போதாது, ஏர் க்ரோத் ஆகாது. இன்டேக்காகவும் நம்ம வந்து நிறையா சத்தான ஐட்டம் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஏர் க்ரோத் வரும். நான் வந்து ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் அதோடைய டெஸ்ட்டெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு சொட்டு எண்ணெய் இல்லாமல் நான் எல்லாத்தையுமே நான் ஃபில்டர் பண்ணிட்டேன். இது வந்து இனி நம்மளுக்கு யூஸ் ஆகாது, இனி குப்பையில் போடுறது தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஏர் க்ரோத் ஆயில் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏர் க்ரோத் எந்த அளவுக்கு ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ந்து வீடியோஸ் போடுறது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.